ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி சேலம். நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீட் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் முடிஞ்சு கவுன்சிலிங்கும் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, டேட்ஸ் எல்லாம். அதுக்காக ஈகரா ரவுண்ட் ஒன் எம்சிசி கவுன்சிலிங் நாளைக்கு ஆகஸ்ட் 5th இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. டைம்லைன் கொடுத்துட்டாங்க. அது முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அது முடிஞ்சோடனே அடுத்து தமிழ்நாட்டில் அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. டைம்லைன்லாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதில் இப்போ நம்ம கவுன்சிலிங்ல சீட் செலக்ட் பண்ணியாச்சு. நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த காலேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்மள்ட்ட கேட்பாங்க, என்னென்ன ஒரிஜினல்ஸ்லாம் நம்ம கொண்டு போனோம், அது இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த அட்மிஷனே கேன்சல் ஆயிரும். ஸோ அதோட விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சரிங்க சார், இது காலேஜுக்கு போகும்போது மட்டும்தான் கேட்பாங்களா, இப்போ அப்ளை பண்ணும் போதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு என்டிஏவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிசி கவுன்சிலிங்ல நாம நீட் 2026க்கு என்ன அப்ளிகேஷன்ல பண்ணமோ அந்த டீட்டெயில் தான் கேட்க போறாங்க. அதே சேம் டீட்டெயில் கொடுத்து நீட் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தாவே வந்துடும். நாமளும் என்ன பண்ண போறோம், அந்த டீட்டெயில் தான் கொடுக்கணும். அது மட்டும் இருந்தாவே போதும். நம்ம அப்ளை பண்ணும் போது எந்த டாக்குமெண்ட்டும் அவங்களுக்கு சப்மிட் பண்ண தேவையில்லை. ஆனா நாம ஒரு காலேஜை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த காலேஜ்ல டைரக்டா போனா அப்ப டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வேணும் வித் ஜெராக்ஸ் காப்பியோட. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ எம்சிசி கவுன்சிலிங் நமக்கு எல்லாமே தெரியும். ஆல் இண்டியா கோட்டா என்ன எதுக்கு இது நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா, எய்ம்ஸ்ல அரௌண்ட் 20 எய்ம்ஸ் இருக்கு இந்தியா ஃபுல்லா. ஃபுல் சீட்ஸ் நம்ம எம்சிசி தான் வந்து கவுன்சிலிங்னா வந்து வச்சிருக்காங்க. அடுத்து ஜிப்மர் 2 காலேஜ் இருக்கு, காரைக்கால் புதுச்சேரியில இருக்கு 2 காலேஜ். அதுக்கும் நம்ம எம்சிசி கவுன்சிலிங் தான் போகணும். நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து மகாராஷ்டிரா பூனேல இருக்கு. நெக்ஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டி, இந்தியாவோட எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிலும் 100% சீட்ஸ் வந்து எங்க தான் ஃபில் பண்ண போறாங்க, எம்சிசி தான் ஃபில் பண்ண போறாங்க. தமிழ்நாட்டில் காலேஜ் இருக்கு சார், மதுரை எய்ம்ஸ் அப்படின்னு தமிழ்நாட்டில் போக முடியாது. இது புதுச்சேரி பக்கத்துல இருக்கு சார், நமக்கு பக்கத்துல தான் அப்படின்னா அது எம்சிசில தான் போய் ஆகணும். நம்ம மகாராஷ்டிரா பூனேல இருந்தாலும் இதுவும் எம்சிசி தான். ஓகேங்களா? அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணாதான் நம்ம இந்த காலேஜஸ்லாம் ஆஃப் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், 15% ஸ்டேட் கோட்டா. இது என்ன பண்றோம், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கவர்மெண்ட் காலேஜ் 36 பிளஸ் இஎஸ்ஐ நம்ம ஒரு காலேஜ் இருக்கு, 37 செமி கவர்மெண்ட் 37 காலேஜ் இருக்கு. ஸோ இதில் உள்ள எல்லா சீட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பேலன்ஸ் உள்ள 36 காலேஜ்ல 15% ஆஃப் சீட்ஸ் வந்து தமிழ்நாடுல இருந்து போகும். அதே மாதிரி எல்லா ஸ்டேட்ல இருந்து போகும். நம்ம தமிழ்நாடு பசங்க நம்ம எம்சிசில போய் தமிழ்நாடு சீட் எடுக்கிறது தான் பெஸ்ட்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம எம்சிசி கவுன்சிலில் தமிழ்நாடு எடுக்கலாம் 15% மட்டும். பேலன்ஸ் இஎஸ்ஐ கோட்டா இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ண போறோம், நம்ம எம்சிசி கவுன்சிலிங்ல அவங்க சீட்ஸ் வந்து ஃபில் பண்ண போறாங்க. ஓகே சார், இதுக்கு சீட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு நமக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டரும், நீங்க இந்த காலேஜ் தான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கீங்க, நீங்க கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இதுதான் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அது ஃப்ரீ எக்ஸிட், நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் போனதெல்லாம் அடுத்தடுத்த கேஸ். நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் என்ன பண்ணிடுவாங்க, எம்சிசி கொடுத்துருப்பாங்க. நாமளே ஜென்ரேட் பண்ணி பிரிண்டர் எடுத்து ஒரிஜினல் அலாட்மெண்ட் ஆர்டர் பிரிண்டர் எடுத்து வச்சுக்கணும். நம்ம இதை கண்டிப்பா கொண்டு போகணும். ஜாயின் ஆறப்ப டைம் எத்தனை நாள் கொடுப்பாங்க, 2 நாள் 3 நாள், ஒரு ஷார்ட் பீரியட் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நம்ம அலாட் பண்ண காலேஜுக்கு வந்து போய் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ரீச் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் வெரிஃபை பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இப்ப பண்ண முடியாது, அவங்க அலாட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அட்மிட் கார்ட்ஸ், நம்ம நீட் 2026 ரீநீட் எழுதியிருப்போம், தனியா ஒரு அட்மிட் கார்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்குள்ள அட்மிட் கார்டு இல்ல, ரீநீட் எழுதின உடனே அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு நமக்கு ரீநீட்டுக்கு ஒரு ரிசல்ட் வந்துச்சு, அந்த ரிசல்ட் ஸ்கோர் கார்டு நம்ம சொல்லுவோம், அதுலயே ரேங்க் எல்லாம் இருக்கும், அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த்ல பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு 10th மார்க் ஷீட்ல 12th மார்க் ஷீட்ல எனக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து இல்ல, ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி டேட் ஆஃப் பர்த்துக்கு பர்த் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இல்ல சார் எனக்கு இருக்கு, மார்க் ஷீட்லயே இருக்கு அப்படின்னா நோ இஷ்யூஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்க மார்க் ஷீட்ஸே நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 10th மார்க் ஷீட் எல்லாமே 10th சர்டிபிகேட்னா 10th மார்க் ஷீட்ஸ் எல்லாத்துலயும் இருக்கும். 12th மார்க் ஷீட் எல்லாத்துலயும் 10th +2 சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, +2 உடைய மார்க் ஷீட்ஸ் தான் நம்மள்ட்ட இருக்கும். இங்க பாருங்க, இங்க திருப்பியும் கிளாஸ் 10th +2 மார்க் ஷீட்டும் போட்டிருக்காங்க. இங்க 10th, இங்க 10th +2 சர்டிபிகேட், இங்க கிளாஸ் 10th+ மார்க் ஷீட்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எய்தர்
நம்ம 2 இருந்தா போதும். இந்த 3ல 2 இருந்தா போதும். 10th 12th நம்ம சிபிஎஸ்சில ஸ்டேட் போர்டுல படிச்சிருந்தோம்னா 2 தான் போகும். வேற போர்டு படிக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் நம்ம தேவைப்படும். இந்த 3ல 2 இருந்தா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 8 போட்டோ நம்ம எடுத்துக்கணுங்க. நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நம்ம ஆல்ரெடி என்டிஏல வந்து அப்ளை பண்ணும் போதே கொடுத்துருப்போம். அதே போட்டோவை எடுத்துக்கணும். ஓகேங்களா? பழைய போட்டோ இருக்கு வீட்டுல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போக கூடாது. நம்ம கொடுத்த போட்டோவை தான் எடுத்துட்டு போகணும். ஐடென்டி ப்ரூஃப்க்கு வந்து பாருங்க, ஆதார், பேனு, டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாம் ஸ்லாஷ் போட்டிருக்காங்க. ஏதாவது ஒண்ணு கம்பல்சரி மினிமம் எடுத்துட்டு போகணும். ஒரிஜினல்ஸ் மட்டும் எடுத்துட்டு போனா பத்தாது, ஜெராக்ஸும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். இது எல்லாத்தையும் போய் அங்க வெரிஃபை பண்ணிட்டு அவங்க காலேஜ்ல வந்து மத்த ஃபீஸ் மத்த விஷயம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு அலாட்மெண்ட் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, நம்ம சீட்டு செகண்ட் ரவுண்டு கொடுத்துருவாங்க. நமக்கு அலாட் ஆகுது அந்த அதே காலேஜ்ல வேற ஒரு பையன் எடுக்க முடியும். ஓகேங்களா? இது தவிர வேற என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் என்சிஎல் சர்டிபிகேட் யாரும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் கம்யூனிட்டியில. எப்ப ரிசல்ட் எடுக்கணும்? இப்ப 2026 ஆகஸ்ட்ல இருக்கும். இந்த ஏப்ரல் 2026 ஏப்ரல்ல இருந்து இருக்கணும். ஒவ்வொரு இயரும் வந்து என்ன ஆகும், ஏன்னா அது வந்து இன்கம் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இயர்லி இன்கம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இயர்லி ஒன்ஸ் அந்த சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓபிசி சர்டிபிகேட். ஸோ நான் கிரீமி லேயர். ஸோ அது வந்து என்ன பண்ணும், இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம எடுத்த சர்டிபிகேட்ஸா இருக்கணும். நான் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் சார், அதுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் தனியா இருக்கு. நான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதுக்கு சர்டிபிகேட் தனியா இருக்கு. நான் பிடபிள்யூ கேட்டகரி அப்படின்னா யூடிஐடி கார்டும் நம்ம ஜோனல் மட்டும் பத்தாது. டிசபிலிட்டி சென்டர்ஸ்ல போய் நம்ம என்ன பண்ணணும், எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் ஒன்று வாங்கணும். அவங்க அந்த சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இது மாதிரி யார் யாருக்கு என்னென்ன தனித்தனி கேட்டகரியில இருக்கீங்களோ அவங்க அந்த சர்டிபிகேட் இதோட எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணிக்கணும், கொண்டு போய்க்கணும். 1க்கு 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போகணும். அப்பதான் கன்ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? இதான் எம்சிசி கவுன்சிலிங்ல அட்மிஷனுக்கு தேவையான செக்லிஸ்ட் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம சூர்யா நீட் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2026 இந்த நீட் எக்ஸாம்ல பிஎஸ் தர்ணேஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 720க்கு 595 ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. இவர் சிபிஎஸ்சி படிச்சாதான் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லை. இவர் ஸ்டேட் போர்ட்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம சேலம்ல கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல தான் வந்து படிச்சிருக்காரு. 2 வருஷம் 3 வருஷம் படிக்கணும் அப்பதான் கிளியர் பண்ண முடியலாம் இல்ல. +2 2025ல முடிச்சு நம்ம அகாடமில சூர்யா அகாடமில 1 இயர் கோர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, கிராக் பண்ணிட்டாங்க. இவர் 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரியில ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும். பட் அபிஷியலாவும் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா அபிஷியலா இங்க சொல்ல போறோம். இவருக்கு என்ன ஃபேக்கல்டி எல்லாம் எடுத்தாங்களோ அதே டீம் ஃபேக்கல்டி இப்பயும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேக்கல்ட்டியோட லெக்சர்ஸோட வீடியோ எல்லாம் வேணும், டெமோ கிளாஸ் வேணும்னா இந்த லிங்க் கீழே கொடுக்குறோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீங்களே ஃபேக்கல்டி டெமோ எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். ஸோ நீங்க அட்மிஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம ரிப்பீட்டர்ஸ்க்கான கோர்ஸ் 2027க்கு நம்ம சூர்யா நீட் அகாடமில 1 இயர் ஃபுல் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு அட்மிஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா 9025208403 நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா கீழே என்ன பண்றோம், உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஒன்று வந்து கொடுக்குறோம். அதை நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எங்க டீம் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, கான்டாக்ட் பண்ணுவாங்க. சும்மா நம்ம வீக் 1 மந்த் 1 இயர் கோர்ஸ் வந்துட்டு சும்மா நடத்தாம நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வீக்லி 720 மார்க்ஸ் எப்படி வந்து நீட் எக்ஸாம்ல வந்து என்டிஏ வந்து எப்படி கண்டக்ட் பண்றாங்களோ வீக்லி 720 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம் அந்த வாரத்தில் நடத்தினதை நம்ம என்ன பண்றோம், கண்டக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அவன் எந்த ரேஞ்சில் இருக்கான், இங்கிலீஷ் மீடியம் தனியா தமிழ் மீடியம் தனியா கிளாஸஸ் வந்து வச்சிருக்கோம். அதுக்கு அவனை ஃபாலோ பண்ணி என்ன ப்ராப்ளம், அவனை அடுத்து எப்படி பூஸ்டப் பண்றது, போன வீக் 720க்கு எவ்வளோ, இந்த வீக் 720க்கு எவ்வளோ அப்படின்னு அனலைசிஸ்லாம் எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிலாம் வச்சு என்ன பண்றோம், பிசிக்ஸ்ல கம்மியா கெமிஸ்ட்ரியில கம்மியா எந்த லெவல்ல பையனுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. கேர்ள்ஸுக்கு தனி ஹாஸ்டல், தனி கேம்பஸ் இருக்கு. பாய்ஸுக்கு தனி ஹாஸ்டல் இருக்கு, செப்பரேட் ஹாஸ்டல் இருக்கு. ஹாஸ்டல்ல ஸ்டடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. ஸோ மேலும் அதிகமா உங்களுக்கு டீடைல் வேணும்னா நீங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா எங்க டீம் உங்களே கான்டாக்ட் பண்ணுவாங்க. வேற ஒரு வீடியோல உங்களை நம்ம சந்திப்போம். நம்ம சூர்யா நீட் அகாடமி சேனல்ல வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிங்க. இதை ஹைப்பும் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.